ஹாய், நான் எஸ்ஆர் ஹவுசிங்கிலிருந்து பேசுகிறேன். பில்டர் பழனிவேல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1200 சதுர அடி லேண்ட் ஏரியாவில் ஒரு டியூப்ளெக்ஸ் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். இது நம்ம கூடுவாஞ்சேரியில் இருந்து லெஃப்ட் சைடில் நெல்லிக்குப்பம் போகிற ரோடில் காயரம்பேடுங்கிற இடத்துல என்கேசி நகரில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடு. இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது சேல்ஸும் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இதனோட டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கலாம். 1200 சதுர அடி லேண்ட் ஏரியாவில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு சம்பு நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து ஒரு 440 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியா இதை கொண்டுட்டு வரோம் இதில். அதனால் இது வந்து ஃப்ரண்டில் இருக்கிறது ஓப்பன் ஸ்பேஸ்க்காக நம்ம விட்டுருக்கிறது. இந்த பிளாட்டு பார்த்தோம் அப்படின்னா 20க்கு 60, 20 அடி ஃப்ரண்டேஜுக்கும் 60 அடியில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள பிளாட்டு. இதில் ஃப்ரண்டில் பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு பேசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பேசேஜ் 6 ஹாலுக்கு ஒரு 9.25 அளவில் ஒரு சின்ன பேசேஜ். இந்த வீட்டுக்கு பொறுத்தவரை இது ஓப்பன் கார் பார்க்கிங். இதிலேருந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸ்னால் ஒரு வராண்டா மாதிரி கொடுத்துருக்கோம். தென் ஃப்ரண்டில் இப்போ அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்குது. நம்ம வந்து ஒரு அட்டாச் விண்டோவோட சேர்த்து டீ குட் டோரில் நம்ம வந்து ஃப்ரண்ட் டோர் அதில் வருது. அதில் வந்துருக்கிறது பார்த்திங்க அப்படி தெரியும். உள்ளே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஹால் வந்து 15.5க்கு 12.25 ஹால் மட்டும் கொடுத்துருக்கிறது. இது ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாஸ்து பிரகாரம் தான் எல்லா வீடுகளுமே நம்ம வாஸ்து பிரகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் கீழெலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வுடன் ஃப்ளோரில் மாதிரி தெரியும். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிச்சன் ரூம் இருக்குது. இந்த கிச்சன் ரூம் வந்து ஓப்பன் கிச்சன் நமக்கு வந்து ஓப்பன் கிச்சனில் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.5க்கு 10 சைஸு. மேலே வந்து ஒரு லாஃப்ட்டும் கொடுத்துருக்கு. நமக்கு வந்து வேணும் அப்படின்னா மேலே வந்து கபோர்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் கிச்சன். மேலே வந்து கிரானைட், பிளாக் கலர் கிரானைட் போட்டிருக்கோம். உள்ளே வந்து சிங்க் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஓப்பன் கிச்சன் மேடை, அதாவது வந்து டைனிங் டேபிள் மாதிரி அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்ன சொன்னேன், இந்த ஃப்ளோர் வந்து வுடன் ஃப்ளோர் மாதிரி இருக்கும்னு. இது வந்து ஆக்சுவலாக விட்ரிஃபை டைல்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு வுடன் ஸ்டைலில் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுக்கடுத்து கீழே வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் எதுக்காகனா வயசானவங்களுக்காக வந்து கீழே ஒரு பெட்ரூம் எப்போவுமே நம்ம கொடுக்கறது. இது டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுனால கீழே ஒரு கொடுத்துருக்கோம். இந்த மெயின் டோர் பார்த்தோம் அப்படின்னா இந்த டோர் வந்து பெட்ரூம் டோர் வந்து ஃப்ளஷ் டோர், அதாவது வுடன் டோரில் ஃப்ளஷ் டோரில் கம்ப்ரஸ்ட் வுட்னு சொல்லுவாங்க அது பேர். ஃப்ளஷ் டோரில் பண்ணியிருக்கிறது. ஸோ உள்ளே வரோம். உள்ளே வந்து அந்த பக்கம் வந்து 4க்கு 4 நம்ம விண்டோ. இந்த வீடு எல்லாமே நம்ம வந்து செங்கல் பிரிக்கில் தான் நம்ம பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பிரிக்ஸில் பண்ணியிருக்கிறதுனால இந்த வெதருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வீடும் வந்து ஓரளவு கூலிங்காகவும் உங்களுக்கு இருக்கும். நம்ம அந்த சாலிட் பிளாக்லாம் இப்போ எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. பட் இப்போ நம்ம அது வந்து அதில் பண்ணுறது கிடையாது. சாலிட் பிளாக்கை ஒன்லி ஃபார் காம்பவுண்ட் வால்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஃப்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் சரி, கிச்சன் ரூமுக்கும் சரி, நம்ம வந்து லாஃப்ட் ரெக்வயர்டு அதை நம்ம கொடுத்துட்றோம். ஸோ லாஃப்ட்டில் வந்து நம்ம வந்து ஏதாவது பொருள் வைக்கிறதுக்காக மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கபோர்டு அதை அடிச்சிக்கலாம். இப்போது இந்த வீட்டில் வந்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கபோர்டு இதில் வந்து சைடில் வந்து கொடுக்கணும். இப்போ அந்த கபோர்டு வந்து இந்த ரூமுக்கு நாங்கள் கொடுக்கல. ஏன்னா கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ஏன்னா பிளானை வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அதே இது அந்த ஹாலில் இருந்து ரைட் சைடில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு காமனாக வந்து ஒரு டாய்லெட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த காமன் டாய்லெட்டு, இந்த டாய்லெட்டோடைய சைஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பிளாஸ்டிக் டோரு, பிவிசி டோரு நம்ம போட்டிருக்கிறது. எதுக்காகனா துருப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் லைஃப் லாங் வரும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கிறது. இது வந்து 6க்கு 4, அதாவது டாய்லெட், காமன் டாய்லெட். உள்ள அப் டு 7 ஃபீட் வரலையும் நம்ம வந்து வால் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறது. உள்ள ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பேரிவேரு. இந்த கார்னரில் வந்து ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கார்னரில் ஒன்று வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ், கிளாஸ் செட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறது. கீழே வந்து பார்த்தோம்னா ஆன்டிஸ்கட் டைல்ஸு. உங்களுக்கு கீழே இருக்கிற டைல்ஸ் வந்து உங்களுக்கு சறுக்காது. கொஞ்சம் பெரியவங்களுக்கு கீழே வந்து அந்த பாத்ரூம் போகும்போது கொஞ்சம் சறுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆன்டிஸ்கட் டைல்ஸ் நம்ம போடுறோம். அப்படியே வெளியில் வந்தோம்னா இப்போ ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து பார்க்கும்போது நம்ம அதாவது இன்னரில் வீட்டுக்கு உள்ளே வந்து போடக்கூடிய அந்த டியூப்ளெக்ஸ் மாடலில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இன்னரில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் நம்ம போடக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே வந்து கிரானைட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் வந்து டைல்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. பட் டைல்ஸும் போடலாம். பட் ஆனால் கிரானைட் இருக்க மாதிரி லைஃப் அது வந்து டைல்ஸ் கொடுக்குமானா கொடுக்காது. அந்த எட்ஜி எல்லாமே நம்ம வந்து உடஞ்சிக்கும்.
அப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா கிரானைட் நம்ம போடுறோம். இந்த எட்ஜில் வந்து நோசிங் பண்ணி ஒரு ஆஃப் நோசிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காலும் இடிக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம கிரானைட் போட்டு கொடுத்துட்றோம். அதேமாதிரி சைடில் வந்து ஹேண்ட் ரைல், அதாவது எஸ்எஸ்சில் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து எம்எஸ்சில் நம்ம போடல, ஏன்னா லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ அது போட்டோம் அப்படின்னா நமக்கு துரு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்சில் நம்ம போட்டிருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். மேலே வந்து ஒரு லேண்டிங் ஏரியா இருக்குது. அந்த லேண்டிங்லேருந்து நம்ம ரைட் சைடு எடுத்து போகிறோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ இது வந்து மேலே வந்து லேண்டிங். முன்னாடி போகிறோம் அப்படின்னா முன்னே வந்து பால்கனி, அதாவது ஓப்பன் டெரஸ் வருது. முன்னாடி போகலாம். இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது. இந்த பக்கம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அந்த பக்கம் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து மேலே வந்து ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ள பெட்ரூம். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். கிட்டத்தட்ட 16 அடிக்கு ஒரு 9 அடியில், அதாவது 16க்கு 9 ஹால், கிட்டத்தட்ட ஒரு 16க்கு 9 ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அது உள்ளவும் நம்ம லாஃப்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேயும் வந்து கீழே வந்து நமக்கு வுடன் ஃப்ளோர், அதே ஸ்டைலில் கீழே என்ன நம்ம டைல்ஸ் பார்த்தோமோ அதே டைல்ஸை நம்ம கீழே போட்டிருக்கிறது. ஓகே. ஸோ மேலே வந்து இங்கேயும் வந்து 4க்கு 4 விண்டோ நம்ம கொடுத்துருக்கிறது. சைட்லேயே ஒரு 4க்கு 4 விண்டோ, கிட்டத்தட்ட 2 விண்டோ இருக்குது. உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ உள்ளே பார்த்தோம்னா இதில் ஒரு டாய்லெட் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து 7க்கு 4 சைஸில் உள்ள ஒரு டாய்லெட்டு. இப்போ முன்னாடி அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து கபோர்டு வச்சு அடிச்சிக்கிறோம், உடனில் நாங்கள் செஞ்சுக்கிறோங்கிறதுனால அதை நம்ம விட்டு வச்சுருக்கிறது. அதுக்கு இப்போ இதில் வந்து கீழே டாய்லெட்டில் எப்படி பார்த்தீங்களோ சேம் அதே மாதிரி தான் மேலும். இவங்க 2 பேர்த்துக்குமே என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்ம வந்து ஒரு 2 பெட்ரூம் அப்படின்னா அந்த 2 பெட்ரூமுக்கும் ஒரு பெட்ரூமுக்கு ஒன்று காமன் டாய்லெட் அப்படின்னு சொன்னால் இந்தியன் டாய்லெட் ஒன்று கொடுப்போம், ஒன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. பட் இந்த வீட்டை பொறுத்தவரை என்ன பண்ணோம்னா 2 வீட்டுக்குமே 2மே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் அவங்க கேட்டதுனால, ரெக்குயர்மெண்ட் அவங்க கேட்டதுனால 2மே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம கொடுத்துருக்கிறது. மேலே இப்போ நீங்கள் இந்த பெட்ரூம் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூம் வந்து 16 அடி நீளம். அப்போ கொஞ்சம் நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். 16 அடி நீளத்துக்கு கிட்டத்தட்ட 9.25 அடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெட்ரூம் சைஸு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தா அந்த மேலே வந்து லாஃப்ட்டு பாருங்களேன், மேலே லாஃப்ட்டு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பெட்ரூமுக்கு இந்த பக்கம் லாஃப்ட்டு வரும், பட் இவங்க அந்த பக்கம் தான் வேணும்னு கேட்டதுனால அந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குது. மேலே ஓப்பன் டெரஸ் அப்படிங்கும்போது மேலே வந்து என்னென்னா இன்னொன்று, அதாவது ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்றைக்காவது இன்னொரு பெட்ரூம் கட்டணும், பணம் இருக்க நம்ம வந்து கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இன்னொரு பெட்ரூம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மாதிரி தான் வந்து காலம் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறது. பில்லர்லாம் பாங்கங்க நம்ம விட்டுருப்போம். இங்கே ஒரு பில்லர் இருக்குது, அங்கே ஒரு பில்லர் இருக்குது, இங்கே ஒரு பில்லர் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே இல்லை. அந்த பில்லர் எல்லாமே நம்ம டம்மி பில்லர் மாதிரி தான் போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு என்றைக்கு தேவைப்படுதோ அன்றைக்கி அதை உடச்சிட்டு அதுலேருந்து கம்பியை வந்து லேப்பிங் பண்ணி இன்னொரு பெட்ரூம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பெட்ரூம் தேவையான அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம். கீழே வந்து ஒயிட்டு டைல்ஸ் நம்ம ஒட்டியிருக்கிறது. அந்த ஒயிட்டு டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸ். இதுவும் கஸ்டமர் கேட்டதுனால தான் நம்ம வந்து இதுவும் ஒட்டலாம். இன்னொன்று ரெட்டு டைல்ஸ் நமக்கு ஓடு, அது தட்டு ஓடுன்னு சொல்லுவோம். அப்போ தட்டு ஓடு, வெல்லம், கடுக்கா, சுண்ணாம்பு, செங்கல் ஜல்லி எல்லாம் வச்சு ஒட்டக்கூடியது. ஸோ அதுவும் நம்ம போடலாம், அதுவும் நல்ல லைஃப் வரும். அதுதான் பாரம்பரியமாக போடுறது. இப்போ இது ரீசெண்டாக வரதுனால பெதரிங் கோட்டுக்காக இந்த ஒயிட் டைல்ஸ் நம்ம ஒட்டியிருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரூம், அதாவது நான் சொன்னேன் இது வந்து டபுள் பெட்ரூமில் தான் நம்ம இந்த வீட்டை கட்டியிருக்கோம். 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2 டாய்லெட்டு, ஓப்பன் கார் பார்க்கிங். அதே மாதிரி மேலே வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்காக இப்போ என்னென்னா ஹெட்ரூம் வந்து நம்ம போட்டிருக்கோம். எதுக்கு ஹெட்ரூம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு பெட்ரூம் இந்த பக்கம் கீழே கட்டிட்டாங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஹெட்ரூம் தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு வேளை இதை நம்ம ஹெட்ரூம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் பெட்ரூம் 3வது ஒரு பெட்ரூம் வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து நம்ம கட்டுறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது. இப்போ மேலே நம்ம வர பட்சத்தில் பார்த்தோம்னா இது ஓப்பன் டெரஸு. ஓப்பன் டெரஸுக்கு தான் நம்ம வந்து ஹெட்ரூம் கொடுத்துருக்கிறது. ஓகே. இப்போ இந்த ஓப்பன் டெரஸ் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இது வந்து உடன் லேடர் அங்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஸ்டீலில் வந்து லேடர் வந்துடும். இதுதான் ஹெட்ரூமு. ஹெட்ரூமுக்கு மேலே நம்ம வந்து வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கிறது. அது வந்து ஒரு 2000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு உள்ள ஒரு வாட்டர் டேங்க்கு. ஓகே. சரௌண்டிங் இந்த ஏரியா வந்து என்கேசி நகர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காயரம்பேடு ஜங்ஷனில் இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து
நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியா முழுக்க கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் நம்ம போயிட்டுருக்குது. ஓகே, இது பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுனாலும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுடைய அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.